Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி பொடி எப்படி ரொம்ப டேஸ்டா செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு பருப்புமே ஈக்குவலா எடுத்துக்கோங்க. இத பாத்தீங்கன்னா எண்ணெய்லாம் சேர்க்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கனா சீக்கிரமா கரிஞ்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. இது பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் டைம்லாம் இல்ல. இது ஓரளவுக்கு சிவந்து வரப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது ஒரு சில பருப்பு கரிய ஆரம்பிக்கும். அதாவது தீய ஆரம்பிக்கும். பாருங்க இந்த டைம்ல ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்பதான் இது நல்லா வறுபடும். இல்லாட்டி நீங்க கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்தீங்கன்னா சீக்கிரம் அடியில இருக்கக்கூடிய பருப்புலாம் கரிஞ்சு போய்டும். இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதே கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப எண்ணெய் சேர்த்துட வேண்டாம். இந்த எண்ணெயில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா முத்தின கறிவேப்பிலையா இருந்தா நீங்க சேர்க்க வேண்டாம். அது சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அடுத்து இந்த கறிவேப்பிலை நல்லா வறுபட்டதும் இதோட 20 வரமிளகாய் 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் இல்லாதவங்க 25 காய்ந்த மிளகாயோ வரமிளகாயோ சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறிட்ட பிறகு இது கூடவே நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்க பருப்பையும் சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஏன் நம்ம பண்றோம்னா அப்பதான் கடாயில ஊத்தி இருக்கக்கூடிய பெருங்காயத்தூள் முழுவதும் பருப்புல நல்லா ஒண்ணு சேரும். காஷ்மீரி மிளகாய் எதுக்கு சேர்த்திருக்கோம்னா கலருக்காக தான் சேர்த்திருக்கோம். இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு இதோட ஒரு முழு பூண்டை தோலோடவே தனித்தனியா உரிச்சு சேர்த்துக்கிறேன். தோலோட தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைனா அரைக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்கன்னா நம்மளோட இட்லி பொடி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இதுல சேர்த்திருக்கக்கூடிய பூண்டும் கறிவேப்பிலையும் நல்ல வாசனையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல சுவையாவும் இருக்கும். இப்போ இதை நான் எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு ரெட் கலர்ல வருது. அதே சமயம் காரமும் ரொம்ப அதிகமா இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.